எதிர்க்கட்சிக்கு வழக்கு போடுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? செய்ய முடியலாட்டி விட்டுட்டு போங்க, செய்ய முடியலாட்டி விட்டுட்டு போங்கிறது அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறாங்க. என்ன கருத்து? எதிர்க்கட்சிக்கு வழக்கு போடுவதுதான் உங்களுடைய வேலையா அப்படின்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. மற்ற எதிர்கட்சி அதே இந்த ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர் என்ன சொல்றாருன்னா, දන්නේ සමහරලාට මේ වගේ වහන් ඉඳලා මේ දැනුම හොරෙන් හොරකම් කරන වෙදී நாங்கள் பேசுவதையெல்லாம் அரசாங்கம் ஒட்டு கேட்டு அந்த செய்தியை திருடி அதை செயல்படுத்துவது போல இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க செய்கிற அந்த திட்டமிடல்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம வந்து லாஜிக் ரீதியாக கொஞ்சம் அணுகுவோம், அதாவது கொஞ்சம் தத்துவ ரீதியாக அணுகுவோம். இப்போ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொன்னாங்க? சட்டத்துக்கு விரோதமாக நடந்ததன் அர்த்தம், சட்ட விரோதமாக நடந்த விடயங்களுக்காக இப்போது எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் செய்த அந்த குற்றத்துக்காக வேண்டி இப்போ நீதிமன்றத்தை நாட வேண்டிய வழக்கு போடப்படுகிறது. ஸோ எதுக்காக அவங்களுக்கு வழக்கு போடப்படுகிறதுன்னு சொன்னால், அவங்க செஞ்ச ஏற்கனவே சட்டவிரோதமான காரியத்துக்காக வேண்டி. அப்போது அதே தரப்பில் எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் திருட்டுத்தனமாக கேட்டு தான் இப்போ அதை செயல்படுத்துகிறார் அனுர அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. அப்போ அவங்க என்ன பேசியிருந்தாங்கங்கிறது முஜிபுர் ரஹ்மானுடைய அந்த ஸ்பீச்சில் தெரிகிறது. என்னென்னு சொன்னால், திருட்டுத்தனமான அல்லது குற்றங்கள் சம்பந்தமான விடயங்களை பேசியிருக்கிறாங்க. அதனால தான் அரசாங்கம் வந்து இப்போ அவங்களை தேடி வழக்கு போடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பேசினது என்ன? திருட்டுத்தனமான விடயங்கள் தான். அந்த திருட்டுத்தனமான விடயங்களை அனுர அரசாங்கம் ஒட்டு கேட்டு செயல்படுத்துதான்னு கேட்டால் எப்படி அது சாத்தியப்படும்? ஏன்னா அவர் திருடர்களுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு, ஊழலுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார். என்கிற பார்க்கிற போது உங்கள் இடத்துல என்ன செஞ்சிருக்க மாட்டார்? ஒட்டு கேட்டிருக்க மாட்டார். அப்படியே திருட்டு செய்திகளை ஒட்டு கேட்டாலும் அதை இவர் செயல்படுத்தினார்னா இவர் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டி வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால் செய்திகள் அப்பப்போ இந்த பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட காமெடி செய்தி மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவுடைய காமெடி செய்தி என்ன செய்கிறது? வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன செய்திகள் வருகிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம்.